திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற அடியண்ணாமலை திருக்கோவில் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். அற்புதமான ஒரு ஆலயம். எனக்கு ரொம்ப பிடித்த கோவில். நல்ல கலைநயம் மிக்க ஆலயம். இங்கே பாருங்களேன், திருநீரை கொண்டு வந்து எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு. இந்த கலை படைப்புகளில் வந்து நாசம் செய்கிற வேலையாகவும், அதே போல் இறைவனுக்கு ஒப்பான, இறைவனுக்கு சமமான திருநீற்றை பிரசாதமாக பவ்யமாக வாங்கிட்டு கடைசியில் கொண்டு வந்து கண்ணில் படுற இடத்துல கொட்டிகிட்டு போயிடுறோம். ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரசாதம் சொல்லிட்டு அவ்வளோ பவ்யமாக வாங்குகிறோம். அது பாருங்கள், கீழே நடந்து வர இடம் பூரா பாருங்கள், பக்கத்தில் சைடில் அது கால் வைக்கவே கூசுது. அப்படி அப்படியே கையில் வாங்கி அப்படி கொட்டிகிட்டு போயிருங்க. அப்புறம் எதுக்கு அந்த கோயிலில் அந்த பிரசாதத்தை வாங்குறீங்க? வாங்காதீங்க. கீழே கொட்டுறதுக்கு வாங்காதீங்க, வேண்டான்ட்டு வந்துடுங்க. நெத்தியில் இட்டுக்கிறது, மீதியை வந்து கீழே கொட்டிடுறது. என்ன பழக்கமோ இது. திருநீற்றை உடல் முழுதும் பூசலாம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். திருநீற்றையும் துதிக்கணும். இது மாதிரி திருநீற்றை கீழே சிந்துறதுனால நோய்கள் வரும்னு ஒரு நம்பிக்கை. எவ்வளோ கலைநயம் மிக்க கோவில் பாருங்கள். இது அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் மட்டும் இல்லை, கூடுமான வரைக்கும் எல்லா ஆலயத்துலையுமே இது போல தான் திருநீரை கீழே கொட்டிடுறது. இங்கே இப்படி திருவண்ணாமலை பெரிய கோயிலில் மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா காலை கீழே வைக்க முடியாது. கால் கூசும். அந்த திருநீர் தான் கீழே ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அது மாதிரி கீழே கொட்டுறதுக்கு எதுக்கு அப்படி பவ்யமாக வாங்குறீங்க? வாங்காதீங்க. தயவுசெய்து திருநீற்றை வாங்காதீங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி ஸ்வஸ்திக்கு போடுறது, இதெல்லாம் இன்னும் ஒரு மூட நம்பிக்கையோ. அந்த திருநீரை கொண்டு வந்து அவங்களாவது பரவாயில்ல, ஸ்வஸ்திக்கு போட்டு கீழே சிந்தாமல் போட்டு போயிட்டாங்க. இது மாதிரி கீழே கொட்டி ஏன் பாவத்தை சேர்த்துக்கிறீங்க? செய்யாதீங்க இனிமேல்.